புதுச்சேரி சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி சட்டமன்ற செயலரிடம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடிதம் அளித்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் உருளையன்பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடிதம் கொடுத்தார். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சட்ட விதிகள் மீது சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து செயல்படுகிறார் எனவும் அனைத்து அரசு விழாக்களிலும் தன்னை அழைக்க வேண்டும் என அதிகாரிகளை மிரட்டி பங்கேற்பது சபாநாயகர் பதவியினை அவமதிக்கும் செயல் என்றார். மேலும் சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படவில்லை என தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் புகார் கூறி வரும் நிலையில் இந்த வாய்ப்பினை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார். சபாநாயகர் மீது அதிருப்தியில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை பயன்படுத்தி அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். புதுச்சேரியில் உப்பனாறு கழிவுநீர் வாய்க்கால் மீது மேம்பாலம் கட்டுவதில் நடைபெற்ற ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிடக் கோரியும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள பாலம் கட்டுமான பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரி புதுச்சேரி அதிமுகவினர் உப்பனாறு வாய்க்கால் பாலம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வாய்க்கால் கட்டுமான பணியில் நடைபெற்ற ஊழல் மீது சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் உத்தரவிடக் கோரியும் பொதுமக்கள் நலன் கருதி மேம்பால கட்டுமான பணியினை விரைந்து முடிக்க ஆளும் அரசை வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் ஆட்டுப்பட்டி உப்பனாறு கழிவுநீர் வாய்க்கால் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். அப்பொழுது ரூபாய் 27 கோடி செலவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாலம் ஏறத்தாழ ரூபாய் 95 கோடி அளவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதில் ரூபாய் 68 கோடி அளவிற்கு அவ்வப்போது இந்த பாலத்தை டெண்டர் எடுத்தவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல் என்றும் இந்த பாலம் கட்டுமான பணியில் அரசை எதிர்த்து ஆர்பிட்ரேஷனுக்கு சென்று இழப்பீட்டுத் தொகையை கேட்ட தமிழகத்தைச் சேர்ந்த KS என்ற நிறுவனத்திற்கு மறுபடியும் இந்த பாலத்தை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை அரசு அளிக்க முன்வந்துள்ளது. இதுபோன்ற ஒரு செயல் எந்த மாநிலத்திலும் நடக்காது என கூறியும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள பாலத்தை விரைந்து முடிக்கவும் இதன் கட்டுமான பணியில் நடைபெற்ற ஊழலின் மீது துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். இதில் தவறு செய்த எந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர்களின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்ய வேண்டும். இந்த போராட்டம் இத்துடன் ஓயாது என அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தனர். பொது கணக்கு குழுவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு நீக்கப்பட்டதால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி கடிதம் அளித்துள்ளார் என்றும் அவரை நான் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று சபாநாயகர் செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் கடிதம் அளித்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் செல்வம், பொது கணக்கு குழுவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு நீக்கப்பட்டதால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி கடிதம் கொடுத்துள்ளார். அவரை நான் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று சபாநாயகர் செல்வம் கடுமையாக விமர்சித்தார். சட்ட விதிகளுக்கு உட்பட்டே அரசு விழாக்கள் மற்றும் தனிப்பட்ட விழாக்களில் கலந்து கொள்வதாக தெரிவித்த அவர், முதலமைச்சர் அழைப்பதாலேயே தான் அவரது அலுவலகம் செல்வதாகவும் தற்போது கூட அழைப்பு வந்தது என்றும் தனது கைபேசியினை எடுத்து காட்டி விளக்கம் அளித்தார். மேலும் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் குறித்து சட்டப்பேரவை கூடும்போது பேரவை முன் வைக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்று தெரிவித்த அவர், சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் நடந்து கொள்வதாக தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் நேரு மனு கொடுத்தது அவரது உரிமை என்றும் அதை அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் விவாதத்திற்கு வைக்கப்படும் என்றார். தனக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரட்டும், பார்க்கலாம் என சபாநாயகர் செல்வம் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் 7 பேரிடம் 5 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர். இவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வழியாக அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார்.
அதை நம்பி அவர் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் 1,93,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் சுப்பையா நகரைச் சேர்ந்த மீனாட்சி என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிகம் லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 1,05,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீகாந்த். இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் கோல்டு மைனிங் செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அந்த ஆசையில் அவர் 60,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். துத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் 40,000, காரைக்கால் விக்னேஷ் 20,000, புதுச்சேரியைச் சேர்ந்த அருண்குமார் 32,000, சண்முகாபுரம் அனுஷா 50,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன 50ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் 50ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. முக்கிய நிகழ்வாக பெரியார் சிலையில் இருந்து 50வது ஆண்டாக துவக்க விழா ஊர்வலம் துவங்கியது. முன்னாள் தலைவர் சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். ஊர்வலத்தை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் செல்வம் துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் மயிலாட்டம், கரகாட்டம் நடைபெற்றது. பெரியார் சிலையில் தொடங்கிய இந்த ஊர்வலம் ராஜா தியேட்டர், அண்ணா சிலை, மறைமலை அடிகள் சாலை வழியாக முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் முடிவடைந்தது. தொடர்ந்து இந்திய தொழிற்சங்கத்தின் தேசிய செயலாளர் கருமலையான் சிறப்புரையாற்றினார். இதனையடுத்து முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் அலுவலகத்தில் 50வது ஆண்டு தொடக்க விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு மற்றும் வம்புப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விநாயகம்பட்டு கிராமத்தில் புதிதாக 200 கிலோவாட் கொண்ட புதிய மின் மாற்றி ரூபாய் 13,87,624 ரூபாய் மதிப்பீட்டிலும், விநாயகம்பட்டு கிராமத்தில் கேர் செல்வதற்காக மின் கம்பங்களை 30 அடி கம்பங்களாக உயர்த்தி மாற்றுவதற்கு ரூபாய் 4,20,951 மதிப்பீட்டிலும் மற்றும் வம்புப்பட்டு கிராமத்தில் செல்வா நகரில் புதிதாக 3 பேஸ் எல்இடி லைட் அமைத்தல் பணிக்காக ரூபாய் 4,09,750 ரூபாய் மதிப்பீட்டிலுமான பூமி பூஜை நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார். மொத்தம் 22,18,385 ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், வாதானூர் இளநிலை பொறியாளர் கூடுதல் பொறுப்பு பழனிவேல், வாதானூர் பிரிவு மின் ஊழியர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் ரூபாய் 1,75,000 மதிப்புள்ள காப்பர் திருடிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் திருடு போனதாக தொழிற்சாலை காவலர் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இப்புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கரியமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி, புஷ்பராஜ் மற்றும் கடலூரைச் சேர்ந்த பிரசாந்த் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து சத்தியமூர்த்தி கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து ரூபாய் 1,75,000 மதிப்புள்ள 250 கிலோ காப்பர்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணியாவிட்டால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டது.
இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து கட்டாய ஹெல்மெட் திட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று புதுவை போக்குவரத்து காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிவாதி சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரியில் மக்களுக்கு பாதுகாப்பு, சாலை விபத்துகளில் ஏற்படும் இறப்புகளை குறைக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறை 0 உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் பயன்பாட்டை கட்டாயமாக்குவதை தொடங்க உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் மத்தியிலும் போக்குவரத்து காவல்துறை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறதாகவும், எனவே ஜனவரி 1ஆம் தேதி முதல் மோட்டார் வாகன சட்டப்படி ரூபாய் 1000 அபராதம் மற்றும் 3 மாதத்திற்கு ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யும் நடவடிக்கையில் இருந்து தப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருப்பவரும் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான இன்சூரன்ஸ் தொகையினை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழையினால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விளை நிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடைந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக மாநில அரசு ஹெக்டருக்கு 30,000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளது. கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கிய விளை நிலங்களில் இதுவரை தண்ணீர் வடியாத காரணத்தினால் முற்றிலுமாக அழுகி சேதமடைந்துள்ளதாகவும், எனவே விவசாயிகளுக்கான காப்பீட்டுத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் விவசாய துறையினர் மற்றும் புள்ளியியல் துறையினர் பாதிப்பு உள்ளபோது பயிர்களை பார்த்து உரிய மதிப்பீடு செய்ய வேண்டும் என அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டு மழையினால் பயிர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், காப்பீட்டுத் தொகை வழங்காவிட்டால் விவசாயிகள் நிலை கேள்விக்குறியாக விடும் எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். உழைப்பு தானத்தை முன்னிட்டு ஃபெவிகால் சாம்பியன் கிளப் சார்பில் வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட பழுதடைந்த பொருட்கள் சரி செய்து தரப்பட்டன. ஃபெவிகால் சாம்பியன் கிளப் சார்பில் 15ஆம் ஆண்டு உழைப்பு தானம் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளி மற்றும் அரசு ஆண்கள் ஆரம்ப பள்ளியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட பழுதடைந்த நாற்காலிகள், டேபிள்கள், கதவுகள் உட்பட பல்வேறு பொருட்கள் நிறுவனத்தின் மேலாளர் பாலாஜி முனியப்பன் தலைமையில் சரி செய்து தரப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் செல்வம், ஃபெவிகால் சாம்பியன் கிளப் தலைவர் ஆனந்தன், சிவகுருநாதன் மற்றும் நிர்வாகிகள் ரவி, சண்முகம், சரவணன், டானவேல், நடராஜன், செல்வம், வேலுசாமி, சுந்தர் ஆகியோர் தலைமையில் 60க்கும் மேற்பட்ட கட்சி தொழிலாளர்கள் இப்பணியினை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியாக ஊழியர் இனியவன் நன்றி கூறினர். தேங்காய்திட்டு பகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் 2025ஆம் ஆண்டு நாட்காட்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து தொகுதி முழுவதும் மக்களுக்கு நாட்காட்டி வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் 2025ஆம் ஆண்டு புது வருட பிறப்பிற்கான நாட்காட்டியினை அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் சுவாமி தரிசனம் செய்து நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை தொகுதி செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் வார்டு செயலாளர் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் தொகுதி பொருளாளர் மஞ்சினி, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், தொகுதி துணை செயலாளர் சிவா, மாநில இலக்கிய அணி தட்சிணாமூர்த்தி, வார்டு செயலாளர் பாலு, ரங்கநாதன், ஜெயக்குமார் மற்றும் மூத்த நிர்வாகிகள் செல்வகுமார், நடராஜன், ராமலிங்கம், முருகன், கணேசன், வீரப்பன், சிவபிரகாசம் மற்றும் அமைப்பு பிரதிநிதி சிவபாரதி, இளைஞர் அணி விஸ்வா, சிம்பு, பரத் உள்ளிட்ட அனைவரும் உடனிருந்து நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் இயங்கும் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் மற்றும் ஆசிரியர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இவ்விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் மருத்துவர் தமிழ்மதி, மருத்துவர் பிருத்திவிராஜ் மற்றும் மருத்துவர் மிதுன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். துறை தலைவர் மருத்துவர் பரதலட்சுமி தலைமையில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது.